ஒரு விஷயம் பெருமாள்மணி அவர்கள் சொன்னது கரெக்டு தான். என்னன்னா திமுகவை விட விசிக வந்து இந்த சனாதன எதிர்ப்புல உறுதியாக இருக்கு. ஆனா அதுக்காக கூட்டணியில வந்து பிரச்சனை வராது. எப்படி உறுதியாக இருக்கு அப்படின்னா கம்பேரிசன்லயே சனாதனத்தை எதிர்ப்பதுல விசிகவை விட திமுகன்றதை எப்படி அந்த கம்பேரிசன்ல நம்ம ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஏற்கனவே சொல்லுவாங்க அது மாதிரி அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன்னு நினைக்கிறேன். அவர் சிதம்பரம் கோயில் போனப்போ மாலை மரியாதைலாம் போட போனப்போ வேண்டாம்ப்பா நான் கணக்கு வழக்கு தான் பார்க்க வந்தேன்னு சொன்னார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வேலை அதுதான். ஆனால் இப்போ இருக்கிற திமுக அரசு பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு, முருகனுக்கு பெரிய பெரிய சிலைகள் இருக்கிற கோயிலை நிர்வகித்து அதுக்கு குடமுழுக்கு பண்ணுறது தான் உங்கள் வேலை. புதுசாக கோயில் கட்டுறதோ சிலத்துறை தொடக்கிறதோ கிடையாது ஒன்று. அது மாதிரி திருவரங்கத்தில் ஜிஆரை வந்து அறநிலைத்துறை இந்த ஆட்சி வந்த புதுசுலேயே நியமிக்க போதுன்னு ஒரு அறிவிப்பு வருது, அதற்கு எதிர்ப்பு வருது, பயந்துட்டு பின்வாங்குறாங்க. அது மாதிரி பட்டின பிரதேசம் மனிதனே தூக்குற முறை, அதுக்கு ஒரு எதிர்ப்பு வருது. ஏற்கனவே காலங்காலமாக எதிர்ப்பு இருக்கு. உடனே கூப்பிட்டு பேசுறாங்க. ஆதினர்கள் என்ன சொல்றாங்க, முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்துட்டு இந்த வருடம் மட்டும் நடத்திக்கிறோம், அடுத்ததெல்லாம் நாங்கள் மாற்றிக்கிறோங்கிறாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் மாற்றலை. அதே போல் இப்போ மதுரை ஆதீனம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது பச்சை பை உள்ளா தாடி வச்சுட்டு ஒருத்தர் மோதம் வந்தான்னு சொன்னது காவல்துறை வெளியிட்ட சிசிடிவி கேமரா மூலமாகவே தெளிவாயிடுச்சு. அவர் மேலே நடவடிக்கை இல்லை. விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பாஜகவின் இந்துத்துவம் அப்படிங்கன்னு நம்ம சொல்றோம்ல, இது திமுகவின் இந்துத்துவம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. இது வந்து இந்த இது நான் சொல்றதே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நான் பாருங்க, இவங்க வந்து இந்துக்களை தக்க வைக்கணும்னு நினைச்சிட்டு இவங்க பண்றது இவங்களுக்கே எதிராக முடியும். இன்றைக்கு மக்கள் வந்து பகுத்தறிவு, அதாவது பெரியாருடைய ஒரு பிரச்சாரம் காரணமாக பகுத்தறிவு அப்படிங்கிற விஷயத்துல பெரும்பாலான பேர் இருக்கிறாங்க. இது திமுகவுக்கு, இப்போதைய திமுகவுக்கு சாதகமா இருக்கு, பாஜக எதிராக இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஆனா அதே நேரத்துல மக்களை வந்து இந்த மாதிரி வந்து பாஜக பொய் மேல சொல்லி 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 இந்த மாதிரி இந்த திருப்பரங்குன்றதெல்லாம் இது பண்ணி இந்துத்துவ மென்டாலிட்டியை கொண்டு வந்துட்டாங்கன்னா மக்கள் வந்து இந்துத்துவா அப்படின்னா பாஜகவா திமுகவா பாஜக பக்கம் தான் போவாங்க. நம்ம இந்த தலைப்புல சரி பாயிண்ட் டேக்கன். இந்த பொறுத்தளவுல இவர் திருமாவளவன் பேச்சில வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றது தானே இந்த கேசியங்கள்லாம் இருந்தது. இந்த கூட்டணி உடைஞ்சிரும், திருமாவளவன் வெளில, அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக சொல்லிட்டாருங்க அவரு. இதை தாண்டி ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னா, இப்போ உங்க கூட்டணிக்கு பாமக வரும், விசிக்கு வந்து வெளில போயிருங்கிற மாதிரி ஒரு முணுமுணுப்பு இருக்கு அப்படின்றதுக்கு நீங்களே முணுமுணுப்புன்ட்டீங்க, அப்புறம் என்னன்னாரு. இதற்கு பதில் சொல்லும் போது திருமாவளவன் என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு வேற போக்கிடமே இல்லைன்னு நினைக்க வேணாம்னு சொன்னார் வெளிப்படையா அந்த டயத்துல. ஆனால் அதற்கு அப்புறம் அப்போ கூட ஒரு சலசலப்பு வந்துச்சு, உடனே கூட்டணி விதவாது அப்படிலாம் இல்லை, தொடர்ந்து இன்னும் தான் இயங்கிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு இன்னொரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா, இப்போ இவர் கூட இருந்தார் ஆதவ அர்ஜுனா, திருமாவளவன் கூட இருந்தார். இவர் வந்து விஜய் பக்கம் போறாரு. இந்த ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் ரெண்டு பேருமே வந்து திமுக கடுமையாக பேசக்கூடியவர்கள். அந்த சூழலில் அங்கே விஜய் கட்சிக்கு போயிட்டு சில மணி நேரங்களில் என்னுடைய பழைய குருவை போய் பார்க்குறேன்ட்டு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை போய் சந்திக்கிறார். இவர் அனுமதிக்கிறாரு. இதுல இருந்து சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன வந்து பார்க்க வந்தாரு அப்படிங்கறலாம் வச்சுக்கிட்டு என்ன முடிவு பண்ண வேண்டாம், நான் என்றுமே இந்த கூட்டணியில தான் இருப்பாங்கிறத அவர் அப்பயே சொல்லிட்டாரு, கூட்டணி உறுதிப்படுத்துறாரு. அதனால நிச்சயமாக அந்த கூட்டணிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இடம் தான் திரு சோமு. இப்ப இந்த இடம் தான் இப்ப முன்பு பாமக சொல்லும், நாங்க போற இடம் தான் வெற்றி பெறும், நாங்க தான் வெற்றி கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு. அதற்கு தகுந்த முக்கியத்துவத்தை பாமக பெற்றது. இப்ப இந்த வரி இருக்குல்ல, அவர் ஆனா திருமாவளவன் அவர்கள் சொல்கிற போதே நான் ஆணவத்தோடலாம் பேசல, யதார்த்தத்தை பேசுறேன், விசிக எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் வெற்றி. இதை தான் ஆதவ அர்ஜுனாவும் முன்பு குறிப்பிட்டார். ஆனா அந்த தொனி வேறொன்றாக இருந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கூட்டணிக்குள் இருக்கிற திருமாவளவன் அவர்களோட கணக்குன்னு நீங்க எதை புரிஞ்சு? இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதாவது நாங்க எல்லாமே ஜெயிக்க முடியாதுங்கிறத வந்து வேற வழியில சொல்றது. இதே வார்த்தையை சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கடந்த 2021 தேர்தலே நம்ம வச்சுட்டு பார்த்துருந்தா கூட அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் பெரிய அளவான வாக்கு வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இல்லை. அப்படிங்கிறப்ப கூட்டணி அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கும் முக்கியம், திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் முக்கியம். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் வந்து கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிடுறது யாரு? நாதாக தவிர, அதை விட்டுருங்க, அதை தவிர யாரு? அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணி கட்சியோட முக்கியத்துவத்தை சிபிஎம் சண்முகமும் சொல்லியிருக்கிறாரு. அதையே தான் இவர் வலியுறுத்துறாரு. யாரு? விசிக. என்ன காரணம்னா 2021 அவங்க பட்ட பாடம், மறுபடி கூட்டணிக்கான இடங்களை பற்றி தொடர்ந்து அறிவாலயத்துக்கு அவங்களை அலைய விட்டது, அலக்களித்தது, இது நடந்தது.
அதுக்கப்புறம் என்னுடைய சின்னத்துல போட்டிடுங்க திமுக சின்னத்துலன்னு சொன்னது. இதெல்லாம் வந்து ஒரு பாடமா அவங்களுக்கு ஆயிடுச்சு. சோ இந்த இடத்தில் ஒரு அழுத்தம் இருக்குன்றீங்களா உள்ளுக்குள்ள? நிச்சயமாக 2021 போல இப்ப ஆயிரக்கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையை வந்து அவங்க பேசுறாங்க.